அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நமது டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ குரூப் 2 ரிசல்ட்டு என்ன எழுதுனது 14ஆம் தேதி செப்டம்பர் 14 எழுதுனக்கூடிய ரிசல்ட் எப்போ வரும், அதுக்கடுத்து மெயின்ஸ் எப்போ கிளியர் பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்ற விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. அதுபோக இது இன்னும் எவ்வளோ பேருக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சார் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சார்ந்த வீடியோக்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் இது மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செப்டம்பர் 14ஆம் தேதி குரூப் 2A தேர்வு 7,93,966 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் சென்னையில் மட்டும் 251 சென்டர் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இது பல பணிகள் ஒருங்கிணைந்த தேர்வு. சரிங்களா? அதாவது நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. அந்த போஸ்டிங்ஸ்லாம் ஒருங்கிணைச்சு அதெல்லாம் ஒரே தேர்வாக குரூப் 2Aன்ற தரத்தில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், பல பணிகள் ஒருங்கிணைந்த தேர்வுன்றதுனால இந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க. இது 61 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஜாப் இதில் உள்ளே இருக்குது. 61 வகையான பணிகள். மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா இதில் 2327 போஸ்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. இந்த இயரில் மட்டும் 2024 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,315 பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அவங்களாம் ரிசல்ட் டிக்ளேர் ஆகி ஜாபுக்குள்ளே போயிட்டாங்க 2024. அதுக்கடுத்து பேலன்ஸ் வேக்கன்சி இன்னும் இருக்கக்கூடிய மாதங்களில் இன்னும் ஒரு 3 மாதங்கள் இருக்குது. அந்த ஷெட்யூல் பிரகாரம் 2024 பிரகாரம் அதில் இன்னும் 10,872 போஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டியிருக்கு. அதுக்குரிய தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய தேர்வுகள் மூலமாக இதை ஃபுல்லப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நமது மாண்புமிகு தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த 61 போஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதில் ஓரலாக என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்றது எக்ஸாமுக்கு போகக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அடுத்தது சப் ரிஜிஸ்டர், அடுத்தது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்து ஃபாரஸ்ட் வனவர்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட்டில், அதுக்கடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக, இப்போ இன்னும் மற்ற துறைகளில் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் இதில் கம்பைனாக அந்த 61 துறைகளுக்கு பணியிடங்க வேலை 61 வகையான துறைகளுக்கு ஒரே தேர்வாக வைக்கிறாங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த தேர்வுக்கும் முடிவுக்கும் உள்ள இடைவெளி. இப்போ முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அடுத்து எப்போ ரிசல்ட் வருதுன்றது தெரியாது. அதுக்கடுத்து எப்போ நம்ம அடுத்த லெவல் அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ போவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சரிவர தெரியாது. ஆனால் இப்போ அதுக்குரியதை ரொம்ப தெளிவாகவே டிஎன்பிஎஸ்சி விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த தேர்வுக்கும் முடிவுக்கும் எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்னென்ன மெத்தடெல்லாம் அவங்க எடுப்பாங்கன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் ஒரு குழப்பம் இல்லாமல் உங்களால் ஃபர்தராக நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு சொல்கிறாங்க. அது 6 நாட்கள் தேர்வு முடிந்த 6 நாட்களில் டென்டேட்டிவ் தோராயமான ஒரு விடை மதிப்பீடு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கீ வெளியிடுவாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அதுக்கடுத்த ஸ்டெப் என்னென்னா சேலஞ்சு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அதில் அந்த விடைகள் டிஎன்பிஎஸ்சியால் கொடுக்கப்பட்ட விடைகளில் உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி ஏற்படும் பட்சத்தில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அந்த விண்டோ ஓப்பன் ஆகவும் நீங்கள் தெரிவிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை தெரிவிக்கிறதுக்கு ஓப்பன் ஆகிற விண்டோ. அதுக்கடுத்த 3வது கட்டமாக சேலஞ்ச் விண்டோவில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு டிசிஷன் எடுப்பாங்க. இந்த ஆன்சர் இவங்க சொல்கிறது சரியான முறையில் இருக்கா, எந்த புக்கில் இருக்குது, இதற்கான விடை எந்த புக்கில் இருக்குது, இதில் ஃபைனலாக எந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத எக்ஸ்பர்ட் கமிட்டி டிசிஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் டிசிஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷனுக்கே போவாங்க. ஆவரேஜாக எவ்வளோ நாள் இந்த எக்ஸாம்லேருந்து அந்த எக்ஸாம் பேப்பரை திருத்துறதுக்கு ஆகக்கூடிய காலத்தையும் இந்த தடவை சொல்லியிருக்காங்க. 2 மாதம் ஆவரேஜாக ஒரு 2 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ரிசல்ட்டோ அண்டு மெயின்ஸ் எக்ஸாம் டேட் எப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது, இதுவரை 10,035 பேருக்கு வேலை வழங்கியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் 10,872 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க தேர்வுகள் தயார் நிலையில் இருக்குது. இப்போ நடந்திருக்க எக்ஸாமை சேர்த்து குரூப் 2 2A நடந்துச்சுல, இது 2000 சம்திங் போஸ்ட்டுக்கு வந்து நடந்துச்சு. அது போக இன்னும் 10,000 பேர்த்துக்கு அந்த போஸ்டிங் ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2024 அட்டவணை பிரகாரம் 10,870 தோராயமாக ஒரு 11,000 பேர் வச்சுக்கோங்க. அடுத்தது, இது வரைக்கும் மொத்தம் 10 தேர்வுகள் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இந்த 2024 அட்டவணை பிரகாரம். அதில் 8 தேர்வுகள் முடிஞ்சு, மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 தேர்வுகளை வந்து நடத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கதா சொல்கிறாங்க. 2 தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வுகள் வந்து என்ன மாதிரியெல்லாம் நடக்குது, சூப்பர்வைசிங் லெவலில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒன்று நடக்குது அப்படின்னா டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மானிட்டரிங் ஆஃபீஸர் வருவாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸரும் கூட இருப்பாங்க. எக்ஸாமினேஷன் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, பஸ் ஸ்பெசிலிட்டி, மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி, அது போக ஃபிசிக்கலி சேலஞ்சடு பர்சன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தேர்வு எழுதுறதுக்கு உதவிகள் எல்லாமே பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஒரு முக்கியமான இடங்கள் அனைத்து இடங்கள்லையுமே வந்து வீடியோ வந்து ஸ்பெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. எந்த முறைகேடும் வராமல் இருக்கிறதுக்காக கொண்டு வந்ததுக்குரிய நடவடிக்கை எடுத்ததை வந்து நம்மளது டிஎன்பிஎஸ்சி ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கு. முன்னாடியை விட இந்த 2023 இருந்ததை விட இப்போ வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிஎஸ்சி ஆணைய தலைவர் வந்ததுக்கப்புறம் 2 மடங்கு வேகத்தில் வந்து பணிகள் போய்கிட்டு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அந்த முதன்நிலை தேர்வு முடிஞ்ச ரிசல்ட் வந்த 1.5 மாதத்துலேயே இப்போ வந்து செப்டம்பரில் இருக்கும், அக்டோபர் நவம்பரில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் 2 மாதத்தில் வந்துடும்னா, நவம்பரில் வந்துடும்னா, அடுத்த ஒரு ஜனவரி அல்லது பிப்ரவரி 15க்குள்ளே உங்களுக்கு அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வரும்ன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.